இன்னைக்கு பார்க்க போகிற வசனம் வந்து பார்த்தீங்கன்னா, யாக்கோபு 5:14. உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டிருந்தால், அவன் சபை மூப்பர்களை வரவழைப்பானாக. அப்போ சபை மூப்பர்களை வரவழைப்பானாக. அப்போ வியாதிப்பட்டிருந்தா என்ன பண்ணணும்? சபை மூப்பர்களை வரவழைக்கணும். அப்போ சபை மூப்பர்களை வரவழைப்பானாக. அவர் கர்த்தருடைய நாமத்தினாலே அவர்களுக்கு எண்ணெய் பூசி ஜெபம் பண்ண கடவார்கள். அப்போ வந்து கர்த்தருடைய நாமத்தினால எண்ணெய் பூசி அவனுக்கு ஜெபம் பண்ணுவாங்க. அவன் வந்து பாவம் செய்தவனானால் அப்படின்னு சொல்லியிருக்கு. அவன் பாவம் செய்தவனானால் அவனுக்கு அது மன்னிக்கப்படும். அப்போ வந்து வியாதிப்பட்டவன் அவன் வந்து சொல்லும்போது எப்படி சொல்கிறாருன்னா, மகிழ்ச்சியாக இருந்தால் அவன் வந்து சங்கீதம் பாடணும். அவன் துன்பப்பட்டால் அவனுக்காக ஜெபம் பண்ணணும். அப்போ துன்பப்படுறவங்களுக்கு ஜெபம் பண்ணணும். மகிழ்ச்சியாக இருக்கிறவன் சங்கீதம் பாடணும். சங்கீத பாட்டுன்னா பாட்டுகள் பாடிக்கிட்டு இருக்குது. மகிழ்ச்சியாக இருக்கிறவங்க பாட்டு பாடிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ வந்து எப்படின்னா, வியாதிப்பட்டிருக்கும் போது என்ன வியாதிப்பட்டிருக்கிறான்? அவன் பாவம் செஞ்சதுனால தான் அவன் வியாதிப்பட்டிருக்கானா? அப்படிங்கிறது இப்போ கர்த்தருடைய நாமத்தினால எண்ணெய் பூசுறதுன்னா எப்படி? அப்போ வந்து அவனை விசாரிக்கிறது. நீ என்ன பாவம் பண்ண? ஏதோ தப்பு பண்ணியா? அப்படி சொல்லு. தப்பு பண்ணியிருந்தேன்னா கர்த்தர் உன்னை மன்னிப்பார். அப்போ வந்து பாவத்தை அறிக்கை பண்ணு. இந்த வியாதியிலேருந்து நீ குணமாயிடுவ அப்படின்னு அவனுக்கு வந்து அந்த கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு வந்து மன்னிப்பை கொடுத்து, மன்னிப்பை பெற்றுக்கொண்டு அந்த பாவத்திலேருந்து அவன் விடுதலையாகி வெளியே வர்றதுக்கு தான் அந்த கேள்வியை கேட்குறது. அப்போ எண்ணெய் பூசுறதுங்கிறது ஒரு அடையாளமாக சொல்லப்பட்டிருக்குது. எண்ணெய் பூசுறதுன்னா அவனுக்கு வந்து அந்த கர்த்தருடைய காரியங்களை விலக்கி சொல்கிறது. நீ பாவம் பண்ணியிருக்கியா? அதை நீ மன்னிப்பு கேளு. இனிமேல் பாவம் செய்யாத. கர்த்தர் உன்னை ரட்சிக்கிறாரு. நீ விடுதலை ஆயிடுவ. நீ குணமாயிருவ அப்படின்னு சொல்லி அவனை ஆறுதல் படுத்தி, உற்சாகப்படுத்தி அவனை வந்து இந்த பாவத்திலிருந்தும் விடுதலை ஆக்குறதுக்கு அவனுடைய மனதை வந்து ரெடிப்படுத்துறது. அப்போ விசுவாசம் உள்ள ஜெபம் தான் பிணியாணியை ரட்சிக்கும். அப்போ அவனுக்கு விசுவாசம் வரணும். நம்ம சொல்லிக் கொடுத்த விஷயம் வந்து அவனுக்குள்ள பதிவாகி அவனுக்கு வந்து அந்த விசுவாசத்தை வர வைக்கணும். அது விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாணியை ரட்சிக்கும். நம்ம சொல்கிறவங்களுக்கும் விசுவாசம் இருக்கணும், கேட்குறவனுக்கும் விசுவாசம் இருக்கணும். அப்படி 2 பேருக்கும் விசுவாசம் ஒரே மாதிரி இருக்கும்போது அந்த பிணியாணி வந்து ரட்சிக்கப்படுவான். அவன் காப்பாற்றப்படுவான். அந்த வியாதியிலேருந்து அவன் விடுதலை ஆயிடுவான். நல்லா பூரண சுகத்தை பெறுவான். அதுதான் இந்த விஷயத்தை சொல்லியிருக்குது. அப்போ வந்து வியாதி வந்து பல விதத்தில் வரும். அவன் பாவம் செய்து இருப்பானானால் அப்படி சொல்லியிருக்கு. பாவம் செய்யாமல் கூட வியாதி வந்துடலாமோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதனால் வந்து எப்படின்னா, பாவம் செய்தால் தான் வியாதி வருங்களா? பாவம் செய்யாமல் வியாதி வருமா? இது பல கேள்விகள் எழும்புவோம். அதனால் இதை விசாரிக்கும் போது தெரிய வரும். அவன் பாவம் கண்டிப்பாக செஞ்சுருந்தான்னா அந்த பாவத்தை நீ செய்யாதப்பான்னு சொல்லி அவனை அறிக்கை செய்ய வச்சு அவனை ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வந்து அவனோட சமாதானமாக வாழறதுக்கு நம்ம வழியை செய்யணும். அதுதான் உங்களில் ஒரு வியாதிப்பட்டிருந்தால் சபை மூப்பர்களை வரவழைக்கிறதே அதுக்கு தான். அவனுக்கு வந்து காரியங்களை விலக்கி சொல்லி அவனை பாவத்திலேருந்து அவனை விடுதலை பண்ணணும். ஓகே, தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. கர்த்தருடைய ஆசீர்வாதம்.